الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد كانت لكم أسوة حسنة في إبراهيم صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்றாலே நம்முடைய சிந்தனையிலே வருவது ஹஜ்ஜும் குர்பானியும் தான். அது மாத்திரமல்ல, உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறுகளுக்கு பின்னர் அதிகம் பேசப்படக்கூடிய வரலாறு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறாக இருக்கிறது. எத்தனையோ லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருந்த போதும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த வரலாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பேசப்படுகிறது. குர்ஆனுடைய பார்வையிலே ஒட்டுமொத்த குர்ஆன் ஷரீஃபிலும் சுமார் 69 இடங்களிலே இப்ராஹிம் என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 114 அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்திற்கு சூரத் இப்ராஹிம் என்று அல்லாஹ் பெயரிட்டு இருக்கிறார். ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி பேசுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறாரோ இல்லாமன் சஃபிஹ நஃப்ஸா, அவர் யார் தெரியுமா? அவர் மடையன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே இவ்வளவு முக்கியத்துவத்தை ஏன் கொடுக்கிறான்? இன்றைய நாம் குர்பானியினுடைய இந்த தியாக திருநாளிலே அந்த விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுக்கு பின்னர் ஏன் இவர்களுடைய வரலாறு அதிகம் பேசப்படுகிறது என்றால், அதற்கு வரலாற்றாசிரியர்கள் 3 காரணங்களை சொல்கிறார்கள். முதலாவது காரணம், கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். தந்தையிடத்திலே ஏகத்துவ கருத்தை சொல்கிறார்கள். சூரத் மரியமிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. பேசினா நீங்க பேசுறது அது கேட்காது, உங்களுக்கு பதில் சொல்லாது, உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைக்காத இந்த சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? யா அபதி லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை ஏன் வணங்குகிறீர்கள்? இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, அல்லாஹ்விற்கும் ஷைத்தானுக்கும் மத்தியிலே விரோதம் அல்லவா இருக்கிறது. தந்தையிடத்திலே ஏகத்துவ கருத்துக்களை சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சொன்னார்கள், அந்த வரலாறுகளை தொடர்ந்து வருகிறது, ல இல்லம் தன்தஹி, மகனே நீ ஏகத்துவ கருத்தை சொல்றதை நிறுத்தலன்னு சொன்னா ல அர்ஜுமன்னக், கண்டிப்பா உன்னை நான் கல்லால் அடிப்பேன்னு சொன்னாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை சொல்கிறார்கள், ல அர்ஜுமன்னக, கண்டிப்பாக உன்னை நான் கல்லால் அடிப்பேன், வஜ்ஜுர்னி மலியா, என் கண்ணு முன்னால் இருக்காது, எங்கேயாவது போய்விடு என்றார்கள். தந்தையினுடைய வார்த்தை எவ்வளவு தூரம் அவர்களை ரணப்படுத்தி இருக்கும். யோசிக்க வேண்டிய செய்தி, பொருட்படுத்தவில்லை. இரண்டாவதாக, சமூகத்தவர்கள் பிளவுபடுத்தினார்கள். அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்ற விஷயத்திலே ஏன் என்னை சொல்ல விட மறுக்கிறீர்கள்? அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், சத்தியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான், ஏன் அவனுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்கிறீர்கள்? சமூகத்தவர்கள் வந்த போதும் ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு மறுக்கவில்லை, சத்தியத்தை முழக்கினார்கள். நம்ரூதுங்கிற அரசர்கிட்ட அந்த சிலைகளை எல்லாம் உடைக்கப்பட்ட போது மிகப்பெரிய வரலாறு சூரத்துல் அம்பியாவிலே தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். இந்த சிலைகளை யார் உடைத்ததுன்னு கேட்டப்ப அங்க சொன்னாங்க, காலு சமியனா பத்தை எதுக்குறவும் காலுல இப்ராஹிம், இப்ராஹிம்ங்கிற ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் தான் இந்த சிலைகளுக்கு எதிராக பேசக்கூடியவர், அவர் தான் உடைச்சிருப்பாருன்னு சொன்ன உடனே கூப்பிட்டு கேட்டார்கள். அரசர் கேட்டார், இந்த காரியத்தை செஞ்சது யார், இந்த காரியத்தை செய்தது யார் என்று கேட்டபோது
கபீருஹும் ஹாதா, அங்கே இருக்கக்கூடிய பெரிய சிலை தான் செய்தது என்று சொன்னபோது அங்கே அரசவையிலே முடிவு செய்தார்கள், இவரை என்ன செய்வது? ஹர்ரிகூஹு, நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள் என்று முடிவு செய்தார்கள். நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டது. ஆனாலும் தௌஹீதை சொல்வதிலே இருந்து பின்வாங்கவில்லை. சொந்த தந்தை கல்லால் அடிப்பேன், என் முகத்தில் முழிக்காதே, என்னிடமிருந்து விலகிச் செல் என்றார்கள். ஏகத்துவ கொள்கையை சொல்வதை விடவில்லை. சமூகத்தவர்கள் மறுத்தார்கள், விடவில்லை. அரசவையின் மூலமாக அவர்களுக்கு எதிர்ப்பு கொடுக்கப்பட்டது, அப்போதும் கொள்கைகளை உறுதியாக இருந்தார்கள். இரண்டாவது காரணம், சத்தியத்திலே சமரசத்திற்கு எப்போதும் அவர்கள் உடன்பட்டதில்லை. அத்தா சொல்லிட்டாங்க, அத்தா நம்ம மேல வருத்தப்பட்டாங்க, அதனால நம்ம தீனை விட்டுட்டு அல்லாஹ் சொன்ன வகையை விட்டுட்டு தந்தையினுடைய கொள்கைகளை போய்விடுவோம் என்று செல்லவில்லை. நான் விலகிக் கொள்கிறேன் பகிரங்கமாக அறிவித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வரலாறுகள் நூற்றாண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் பேசப்படுவதனுடைய பின்னணி இதுதான். சன்மார்க்கமா இதர விஷயங்களா என்று வருகிற போது சன்மார்க்கம் தான் எங்களுக்கு முக்கியம் என்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமரசம் செய்து கொள்ளாத அந்த விஷயம் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆகவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சமரசம் சத்தியத்திலே விஷயத்திலே செய்யாதீர்கள். அல்லாஹ் மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ருத் அரசர் கூப்பிட்டு கேட்டார், ரப்புனா யார்பா? யுஹ்யி வ யுமீத், யார் உயிர் கொடுத்து யார் மரணிக்க செய்கிறார்? ஒரு பொருளுக்கு உயிர் கொடுப்பவர், ஒரு பொருளுக்கு உயிர் எடுப்பவர், இவர் தான் ரப்பு என்று சொன்ன போது ஜெயில இருந்து 2 பேர்த்த கூப்பிட்டார். ஒருத்தர் நான் விடுதலை செய்யறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். இன்னொருத்தரை திரும்பவும் ஜெயிலே கொண்டு போய் அடைங்கன்னு சொன்னார். இன்னொருத்தரை கொலை செய்து விட்டார். அரசர் தானே, அவர்கிட்ட பவர் இருக்குல்ல. உடனே சொன்னார், ஆனா நீங்கள் இறைவனுக்காக சொல்கிற அந்த தயாரிப்பை டெஃபினேஷன் என்னிடத்தில் இருக்கிறது. நம்முடைய அரசன் சொன்னான், ஆனா நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் ஒரு மனிதனை மௌத்தாக்குகிறேன், நான் நினைச்சா செய்யறேன்ல, அப்ப நான் தான் ரப்புன்னு சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பக்தி பிஹா மினல் மஷ்ரிகி, சூரியன் எங்கிருந்து வருகிறது? கிழக்க உதிச்சு மேற்க மறையல. பக்தி பிஹா மினல் மக்ரிபி, அதை ஒரே ஒரு நாள் மேற்கிலிருந்து உதிக்க செய் என்று கேட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் அழகாக இந்த வசனத்தை பேசுகிறார். வாயடைக்கப்பட்டார். அரசருக்கு அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அப்ப சத்தியமா மற்ற விஷயங்களா என்று வருகிற போது சத்தியத்திலே அங்கே உறுதியாக நிலைத்து நின்றார்கள். சமரசம் என்ற பேச்சுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர் இடமில்லாமல் இருந்தது. ஆகவேதான் வரலாற்றிலே இன்றைக்கும் காலங்களை கடந்ததற்கு பிறகும் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். மூன்றாவது, அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லிட்டா அது நம்முடைய அறிவுக்கு புலப்பட்டாலும் புலப்படாவிட்டாலும் ஏன் எதற்கு என்ற கேள்வி இல்லாமல் உடனடியாக செய்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டா அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுடைய ரப்புக்காக வேண்டி நான் செய்து விட்டேன், அவ்வளவுதான். ஏன் என் மனைவியை கொண்டு போய் அங்க விட சொல்றீங்க? ஆளரவம் இல்லாத பகுதியிலே, உணவுகள் இல்லாத பகுதியிலே, புற்பூண்டுகள் இல்லாத பகுதியிலே ஏன் விட சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டதில்லை. இந்த 3 காரணங்களும் தான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. எனவேதான் உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இந்த விஷயங்களை வருடந்தோறும் பேசுகிறோம், கேட்கிறோம், உச்சு கொட்டி விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதல்ல. இந்த விஷயத்திலே இருந்து நாம் புரிய வேண்டிய படிப்பினைகள், கொள்கை விஷயத்திலே எந்த அளவிற்கு நாம் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையினுடைய உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். சமரசம் சத்தியமா அசத்தியமா என்று வருகிற போது நாம் எதன் பக்கம் சாய்ந்து நிற்கிறோம் என்பதிலே மிகவும் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த 3 கொள்கைகளும் 3 கோட்பாடுகளும் 3 விஷயங்களும் நம்மிடத்திலே எந்த தரத்தில் இருக்கிறது என்பதை
நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக எடுத்து செயல்படுவதற்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த அடிப்படையிலே அதை முழுமையாக நாம் எடுத்து நடப்பதற்கும் அதன் மூலமாக நபி அவர்களை பின்பற்றிய அந்த நன்மை கிடைப்பதற்கும் உண்டான நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாழ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது.